ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மந்த்துக்கான பட்ஜெட் பிளானிங் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ஒவ்வொரு மாதமும் நான் எந்த அளவுக்கு பட்ஜெட் போடுறேன், அதில் எந்த அளவுக்கு சேவிங்ஸ் பண்ணுறேன், அந்த சேவிங்ஸ் பண்ண அமௌண்ட்டில் நான் என்ன வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது டீட்டெயில் வந்துட்டு நான் எவ்ரி மந்த் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ இந்த ஜூன் மந்த்துக்கான பட்ஜெட் பிளானிங் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் வந்துட்டு நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பட்ஜெட் பிளானிங் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னையோட கோல்ட் ரேட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி வந்து 2 ஜூன். இன்னையோட கோல்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 1 கிராம் வந்துட்டு 8,950 ரூபா. நேற்றை விட இன்றைக்கி வந்துட்டு 30 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு 3 டேஸாக வந்துட்டு சேம் ஒரே ரேட்லேயே இருந்தது. இன்றைக்கி தான் வந்துட்டு 30 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சில்வர் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கும் 111 ரூபாயில் அப்படியே இருக்குது, எந்த சேஞ்சஸும் இல்லை. இப்போது பட்ஜெட் பிளான் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜூன் இந்த மந்த் வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் என்கிட்ட கொடுத்த அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20,000 ரூபா. எப்போவுமே மந்த்லி அவங்க வந்துட்டு 20,000 ரூபா கொடுப்பாங்க. அதில் நான் வந்துட்டு என்னென்ன செலவுகள் பண்ணுறேன், மீதி வந்துட்டு அதில் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் எப்போவுமே எவ்ரி மந்த் நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த மாதமும் பார்த்திங்க அப்படின்னா 20,000 ரூபா கொடுத்தாங்க. அதில் வந்துட்டு நான் 10% அமௌண்ட், அதாவது 2,000 ரூபா. 20,000 ரூபாயில் 10% அப்படிங்கிறது 2,000 ரூபா. நான் பட்ஜெட் போடுறதுக்கு முன்னாடியே என் கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ, அது 15,000 ரூபா கொடுத்தாலும் சரி, 10,000 ரூபா கொடுத்தாலும் சரி, 20,000 ரூபா கொடுத்தாலும் சரி, அதிலிருந்து 10% வந்துட்டு நான் சேவிங்ஸுக்கு அப்படின்னு ஃபஸ்ட்டே ஒதுக்கிடுவேன். ஸோ சேவிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மக்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட சேவிங்ஸை வந்து நம்ம பண்ணணும். நான் வந்து இப்போ 20,000 அப்படிங்கிறதுல 2,000 ரூபா 10% அப்படிங்கிறத நான் எடுத்து வச்சுட்டேன். இதுவே நீங்கள் ஒரு 10,000 ரூபாய்க்கு பட்ஜெட் போடுறீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு 10%, அதாவது 1,000 ரூபாய் நீங்கள் வந்து தனியாக எடுத்து வச்சிடணும். மீதி இருக்கிற 9,000 ரூபாய்க்கு தான் நீங்கள் பட்ஜெட் போடணும். ஏன்னா நம்ம பண்ணுற செலவுகள் வந்துட்டு ஒருவேளை அதிகமாகிடுச்சு, நம்ம ஃபுல் அமௌண்ட்டுக்கும் பட்ஜெட் போட்டு நம்ம செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட சேவிங்ஸ் அப்படின்னே எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் ஸ்டார்டிங்லேயே ஒரு அமௌண்ட்டு சேவிங்ஸுக்குன்னு எடுத்து வச்சுருது ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ 20,000 ரூபாயில் 2,000 ரூபாய் சேவிங்ஸ்க்குன்னு எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற 18,000 ரூபாய்க்கு தான் நான் வந்துட்டு பட்ஜெட் போட்டிருக்கேன். அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். நான் வந்து எப்போவுமே பட்ஜெட் போடும்போது 3 விதமாக பிரிச்சுப்பேன். மந்த்லி எக்ஸ்பென்சஸ், வீக்லி எக்ஸ்பென்சஸ் அண்டு டெய்லி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு 3 விதமாக நான் பிரிச்சுக்குவேன். இப்போ வந்து மந்த்லி எக்ஸ்பென்சஸில் நான் என்னென்ன ஒதுக்கியிருக்கேன் அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரெண்ட்டுக்கு 6,000 ஒதுக்கியிருக்கேன். க்ரோசரி திங்ஸுக்கு வந்துட்டு நான் ஒரு 2,400 ரூபா ஒதுக்கியிருக்கேன். அதே மாதிரி மில்க் பார்த்திங்க அப்படின்னா 1,500 ரூபா ஒதுக்கியிருக்கேன். ஏன்னா கிட்ஸ் இருக்காங்க. ஸோ எனக்கு கண்டிப்பாக 1 லிட்டர் பாலுங்கிறது கம்பல்சரி வேணும். ஸோ அதனால் நான் மில்க்குக்கு வந்துட்டு 1,500 ஒதுக்கியிருக்கேன். அதே மாதிரி ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 800 ரூபா ஒதுக்கியிருக்கேன். சிலிண்டர் பார்த்திங்க அப்படின்னா 900 ரூபா ஒதுக்கியிருக்கேன். ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, நீங்கள் ரைஸ்க்கு வந்துட்டு 800 ரூபா தான் ஒதுக்கியிருக்கீங்க, இது போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. என்னோடய ஃபேமிலிக்கு இது ஓகே தான். நான் வந்து 10 கிலோ வந்துட்டு சமைக்கிற ரைஸ் வாங்கினேன் அப்படின்னா 5 கிலோ வந்துட்டு இட்லி ரைஸ் வாங்குவேன். ஸோ இதுவே எனக்கு 1 மந்த்துக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஸோ மந்த்லி எக்ஸ்பென்சஸில் நான் வந்துட்டு இவ்வளோ தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது என்கிட்ட கொடுத்த அமௌண்ட்டில் நான் வந்து இவ்வளோ தான் மேனேஜ் பண்ணுவேன் மந்த்லி எக்ஸ்பென்சஸில். மீதி வந்துட்டு மெடிக்கலாக இருக்கட்டும், இபியாக இருக்கட்டும், கேபிள் அமௌண்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்டோட பார்ட்டு. அவங்க தனியாக வந்துட்டு அவங்க தனி பட்ஜெட் போட்டு அவங்க தனியாக அதை வந்து மேனேஜ் பண்ணிப்பாங்க. நான் வந்துட்டு அன்னன்னைக்கு தேவையான காய்கறி, மற்றபடி லாண்ட்ரி திங்ஸு, ஸ்நாக்ஸு, இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் ரெகுலராக நமக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும்தான் நான் வாங்கிப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வீக்லி எக்ஸ்பென்சஸில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்க்கு வந்துட்டு நான் 2,000 ரூபா ஒதுக்கியிருக்கேன். ஒரு வாரத்துக்கு 500 ரூபா அப்படின்ற மாதிரி 2,000 ரூபா ஒதுக்கியிருக்கேன். அதே மாதிரி நான்வெஜ்ஜுக்கு வந்துட்டு 1,200 ரூபா ஒதுக்கியிருக்கேன். ரெகுலராக சிக்கன், ஃபிஷ் அந்த மாதிரி தான் எடுப்பேன். ஸோ அதனால் 1,200 அப்படிங்கிறது எனக்கு போதும். அதுவே மட்டன் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த அமௌண்ட் பத்தாது. ஸோ நான் வந்து மட்டன் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா பசங்களுக்குமே வந்துட்டு அது பிடிக்காது. ஸோ எனக்கு 1,200 அப்படிங்கிறது எனக்கு நான்வெஜ்ஜுக்கு கரெக்டாக தான் இருக்கும் 1 மந்த்துக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டெய்லி எக்ஸ்பென்சஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்துட்டு 3,200 ரூபா வந்துட்டு ஒதுக்கியிருக்கேன் ஒரு மாதத்துக்கு. 4 வாரம் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு வாரத்துக்கு 800 ரூபா அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு ஒதுக்கியிருக்கேன். காய்கறி, கீரை, மஷ்ரூம் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்குறது, ப்ளஸ் நம்ம குடிக்கிறதுக்கு தண்ணி, ட்ரிங்கிங் வாட்டர், கேன் வாட்டர் வாங்குவோம் இல்லையா? ஸோ காய்கறி ப்ளஸ் வாட்டர் இது மட்டும் வந்துட்டு ஒன் வீக்குக்கு 800 ஆகும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். நான் இங்கே வந்துட்டு வீக் வந்து பிரிச்சிருப்பேன். 4 வாரத்துக்கு எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறத. இது ஆக்சுவலி நான் தனியாக இன்னொரு நோட்டில் ரஃபாக எழுதுவேன்.
அத வந்துட்டு மந்த் எண்டுல நான் என்னென்ன வாங்கியிருக்கேன், எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன்ற டீட்டெயில் வந்துட்டு ஒவ்வொரு வாரமும் ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக், தேர்ட் வீக் அப்படின்னு ஒவ்வொரு வாரமும் நான் என்னென்ன வாங்கினேன், எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், மீதி நான் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இந்த சேவிங்ஸ் அப்படிங்கிற காலம்ல நான் எழுதுவேன். லாஸ்ட்டா எவ்வளோ வந்து நான் செலவு பண்ணியிருக்கேன், எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற டீட்டெயில் வந்துட்டு இந்த மந்தோட எண்டில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். லாஸ்ட் மந்த் வந்துட்டு நான் எந்த அளவுக்கு சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன்றதை இன்னும் நானே செக் பண்ணலை. இனிமே தான் பார்க்க போகிறேன். ஸோ அதுக்கான வீடியோவும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதே மாதிரி ஏப்ரல் மந்தோட சேவிங்ஸில் நான் என்ன வாங்கினேன் அப்படின்ற டீட்டெயில் வந்துட்டு இன்னும் நான் சொல்லலை. ஸோ அதையுமே வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். என்னோட இந்த பட்ஜெட் பிளானிங் வந்துட்டு எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன மாதிரியே எத்தனை பேர் வந்துட்டு பட்ஜெட் போட்டு அதிலேருந்து ஒரு அமௌண்ட் வந்து சேவிங்ஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் கோல்டுலேயோ சில்வர்லேயோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அது வந்து வீடியோ பார்க்குற கமெண்ட்ஸ் பார்க்குற மற்ற சிஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு நல்ல மோட்டிவேஷனை கொடுக்கும். ஸோ உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சேவிங்ஸ் அப்படின்னாலே என்னன்னே தெரியாமல் தான் நானும் இருந்தேன். ரீசெண்டாக தான் நான் வந்து பட்ஜெட் போட ஆரம்பித்தேன். பட்ஜெட் போடும்போது தான் நான் எவ்வளோ செலவு பண்ணுறேன், அதில் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணுறேன், எவ்வளோ அமௌண்ட் வந்து என்னால் சேவிங்ஸ் பண்ண முடியுது, இந்த டீட்டெயிலாம் வந்துட்டு எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஸோ என்ன மாதிரியே இவ்வளோ நாள் சிஸ்டர்ஸ் நீங்கள் வேஸ்ட் பண்ணியிருந்தாலும் இனிமேல் நீங்கள் பட்ஜெட் போடுங்க. பட்ஜெட் போட்டு நீங்கள் செலவு பண்ணி பாருங்கள். உங்களாலேயும் நிறைய சேவிங்ஸ் பண்ண முடியும். நான் எந்த அளவுக்கு சேவிங்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் என்னோடய வீடியோஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நம்மளால் இவ்வளோ சேவிங்ஸ் பண்ண முடியுமான்னு எனக்கே அது ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ நீங்களும் பட்ஜெட் போட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களாலேயும் நிறைய சேவிங்ஸ் பண்ண முடியும். ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, அவங்க வந்துட்டு எல்லா செலவுகளையும் அவங்க ஹஸ்பண்டே பார்த்துக்கிறாங்க. என்னால் எந்த சேவிங்ஸும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல நம்ம வந்து பொறுப்புகளை பிரிச்சுக்கணும். நம்ம வீட்டுக்குள்ளே எந்த அளவுக்கு பணம் வருது, அது எந்த அளவுக்கு செலவாகுது அப்படிங்கிறது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமே தெரியணும். அப்படின்னா தான் நம்ம எந்த அளவுக்கு சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ண முடியும். எல்லாமே ஹஸ்பண்டே பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம கையில் எந்த அமௌண்ட்டும் கொடுக்கல அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ண முடியாது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு காய் வாங்குறது, பால் வாங்குறதுக்காவது நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட பணம் வாங்குங்க. அதிலேருந்து நீங்கள் ஒரு சேவிங்ஸ் பண்ணுங்கள். அப்படி தான் நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும். கையில் காசே வராமல் நம்மளால் கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ணவே முடியாது. ஒர்க்கிங் உமனாக இல்லாதவங்க, ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மெத்தடில் தான் சேவிங்ஸ் பண்ண முடியும். அவங்க கையில் பணம் இருந்தால் மட்டும்தான் அவங்க எந்த அளவுக்கு செலவு பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு சேவிங்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி கொடுத்துருக்குற இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ், தென் கோல்ட் சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ், இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னைக்கு கொடுத்துருக்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.